நந்தாதேவி மலைத்தொடரில் 7 நியூக்ளியர் வெப்பன் புதைஞ்சு கிடக்குது. ரஷ்யா கேங் ஒன்று அந்த நியூக்ளியர் வெப்பனை எடுத்துட்டு ரஷ்யா போறப்ப அதை தேடி பின்னாடியே ஓடுறாரு சரத்குமார். அவரை கைதியா பிடிச்சி வச்சுட்டு வீடியோ அனுப்புறப்ப ரஷ்யாவில் யாராவது ஒருத்தர் நம்மளால காப்பாற்றக்கூடிய திறமையான ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறப்ப காளி வெங்கட் இங்க ராய் ஏஜென்ட் அவர் நம்ம கௌதம் கார்த்தி இருக்காப்ல அவர் காப்பாத்திடுவார். அவரு சரத்குமாரையும் அந்த வெப்பனையும் காப்பாத்துறாரு. அங்க சரத்குமார் கொல்லப்படுறாரு. இப்போ அந்த நியூக்ளியர் வெப்பன் என்ன ஆச்சு, இதை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு எதிராகவே அதை செயல்படுத்த முயற்சி பண்றாங்க. அது யாரு, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படிங்கறதான் படம். இதை ஹீரோ தானே கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாகவே தெரியும். அதனாலேயே ரஷ்யா கிளம்பி போறாரு ஆர்யா. அவரால் அந்த நியூக்ளியர் வெப்பனை கையகப்படுத்த முடியல. படம் கௌதம் கார்த்திக்கும் ஆர்யாவுக்கும் ஆடுபுலி ஆட்டமா ஓடிட்டு இருக்கும். இந்த நியூக்ளியர் வெப்பன் கதையை ஆதிகால ஜேம்ஸ் பாண்ட் படத்துல இருந்தே தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். புதுசாக இதில் ராய் ஏஜென்ட்டை பற்றி தெரியாத விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே கிடையாது. இவன் தான் குற்றவாளி அவன் தான் குற்றவாளி அப்படின்னு மியூசிக் சேர் விளையாட்டே விளையாண்டுருக்காங்க இந்த படம் ஃபுல்லாகவே. அப்புறம் இந்த படத்தில் மஞ்சு வாரியர் ஏன் வராங்க அப்படிங்கிறது தெரியல. அனாகா சைரா அதுல்யான்னு 3 பெண்களை இறக்கியிருக்காங்க. இதில் கிளாமருக்கு ஒரு பக்கம், எமோஷனுக்கு ஒரு பக்கம், லவ்வுக்கு ஒரு பக்கம் அப்படின்ட்டு இதை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியோ விஷுவல் எஃபெக்டிவா சஸ்டைன் பண்ணியிருந்தாலும் படத்தில் கதை அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் எடுபடாமையே போயிடுது. இதில் ஆர்யாவோட ஒர்க் அவுட் ஆன பாடியும் மூச்சு திணறி தம்மு கட்டி உள்ள தண்ணியில் இருக்கிறதாகட்டும் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி தான் எழும். கௌதம் கார்த்தி கூட நல்லா தான் நடிச்சிருக்காரு இந்த படத்தில்.